ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்பீஸ் விலாக்ஸ். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பிங்க் கலர் கிளைங்க. பிங்க் அப்படின்னாவே நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பிங்க்கில் வந்து என்ன பொருள் பார்த்தாலும் அதை வாங்கணும். இல்லைன்னா பிங்க் கலர், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னாவே நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து பிங்க். அந்த பிங்க்கில் தாங்க இன்றைக்கி ஒரு ரோஸ் பண்ண போகிறேன். எனக்கு பிங்க் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கலர் ரோஸ் எல்லாம் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும். செடியில் பிங்க் கலர் ரோஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். பட் அதே செடியை நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு என்னதான் தண்ணி ஊற்றி உரம் போட்டாலும் அது எப்போ பூக்குமோ அப்போ தான் பூக்கும். அதுக்காக காற்று காற்று பூவே வராதுங்க. கடையில் இருக்கும்போது சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சோம்னா அதில் பூ பூக்கிறதே வந்து ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து நிறைய பூக்கள் பூக்கும். பட் என் ரோஸ் செடியில் அந்த பிங்க் கலர் ரோஸ் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கும்போது அதில் இருந்த மொக்கு மட்டும் விரிஞ்சதோடு சரிங்க. அதுக்கப்புறம் ஒரு பூ கூட பூக்கலை. நானும் நிறைய உரம்லாம் போட்டு பார்த்துட்டேன், பட் அது பூக்கவே இல்லை. மற்ற கலரெல்லாம் வந்திருக்கு, பட் பிங்க் அப்படிங்கிறது வந்து வரல. பிங்க்கும் அந்த டார்க் ரெட்டு அந்த ரோஸ் எல்லாம் வந்து வரதே இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம க்ளேயில் வாங்கி செஞ்சால் தான் உண்டு. அந்த மாதிரி ஃபீல் பண்ணி தாங்க இப்போ ஒரு ரோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு க்ளேயில் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி முன்னாடியே பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அது வந்து மைதா மாவு வச்சு பண்ணேன். இது வந்து க்ளேயில் பண்ணியிருக்கேங்க. சரி, நம்ம வீட்டில் வந்து சும்மாவே இருக்கோம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளேயில் வந்து ஒரு ரோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இது வந்து வீட்டில் இருக்கிற நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம் ஃப்ரீ டைமில். நம்மளை வந்து எப்போவுமே நம்ம பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டு வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்கிங்லேயே நம்ம வந்து டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறோம். அந்த ஒர்க் அவுட் பண்ணலாமா, இந்த ஒர்க் அவுட் பண்ணலாமான்ட்டு எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. இதுக்கு வந்து என்னென்னா நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி சொல்கிறது, இந்த டைமுக்கு ஃபுட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக ஃபுட் எடுத்துகிட்ருக்கோம். பசிக்கலையோ இந்த டைமுக்கு சாப்பிட்ணும், இந்த டைமுக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மொபைல் வந்ததுக்கப்புறம் எப்போ வேணாலும் சாப்பிட்றோம், எப்போ வேணாலும் தூங்குறோம். பட் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு பசிக்கும் போது சாப்பிட்டுங்க, ஏர்லியராக தூங்குங்க. ஏன்னா நம்ம சீக்கிரம் தூங்கினா தான் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்மளை பிஸியாக வச்சுக்கணும். அந்த ஒர்க் இருக்குது, இந்த ஒர்க் இருக்குது, நான் சீக்கிரம் தூங்கணும், நான் சீக்கிரம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குயிக்காக நம்ம வேலையை வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாவே நம்ம பாடி ஆக்டிவாக இருக்குங்க, சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த சுறுசுறுப்பையும் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நான்லாம் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஃபோன் எடுத்து வச்சுட்டு ரீல்ஸ் பார்க்குறது, இல்லை யூடியூப்பில் ஏதாவது பார்க்குறதுனே அப்படியே தான் நான் டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் வேஸ்ட் மட்டும் ஆகிறது இல்லாமல் வெயிட் லாஸும் வந்து அதிகமாகிருச்சு. ஸோ அதுக்காக தான் ஏதாவது ஒரு ஒர்க்கு பண்ணிவிட்டு என்ன பிஸியாக வச்சுக்கலாம். என்ன பிஸியாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப வெயிட் போட்டு நான் ஃபீல் பண்ணவும் மாட்டேன். யாராவது கேட்டால் கூட நான் அதை கேர் பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னா நானே பிஸியாக இருக்கேன். நான் க்ளேயில் ஒரு சின்ன ரோஸ் பண்ணால் கூட எனக்கு அது ரொம்ப பிஸியான டைம் தான். யாராவது கேட்டால் கூட இல்லைங்க நான் பிஸியாக இருக்கேன் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இல்லைன்னா வீட்டில் நீ சும்மா தானே இருக்கேன், வீட்டில் நீ சும்மா தானே இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்மளை பிஸியாக வச்சுக்கிறோம் அப்படின்னா யார்கிட்டையும் வந்து நான் வீட்டில் சும்மா வெட்டியாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இதே குழந்தைக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னா கூட ஹஸ்பண்ட் இல்லைன்னா நம்ம வீட்டில் பெரியவங்க கிட்ட தான் அமௌண்ட் கேட்போம், குழந்தைங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்ட்டு. இதே நீங்கள் வந்து க்ளே என்னால் வெளியே வாங்க முடியல அப்படின்னா கூட வீட்டில் மைதா மாவு இருக்குது, மைதா மாவில் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். என்ன மைதா மாவில் நீங்கள் செஞ்சுட்டு அதை வந்து கொஞ்சம் வெயிலில் 1 or 2 days வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலரும் நல்லாயிருக்கும், பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து பட்ஜெட் இதில் நீங்கள் மைதா மாவில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் செஞ்சு இது பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களும் வந்து ஆர்வமாக அதை பார்ப்பாங்க. நீங்கள் வந்து மைதா மாவில் ரோஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு பொம்மை செஞ்சு கொடுத்தா போதும், அவங்களே வந்து அந்த கலரிங் பண்ணிப்பாங்க. ஏன்னா மைதா மாவு ஒயிட்டாக இருக்குது இல்லையா, அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு பார்க்குறக்கு நல்லாவும் இருக்கும். இதே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு அம்மா நான் இதுக்கு கலர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களும் ஆக்டிவாக இருப்பாங்க. நம்ம வந்து அவங்களையும் வந்து ஆக்டிவாக வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ்னால் அந்த மாதிரி தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் சின்ன ஒரு குட்டி பொம்மை செஞ்சால் கூட போதும். அவங்க ஸ்கூல் விட்டு வந்ததையும் அவங்க ஹோம்ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு டைம் கிடைக்கும் போது நான் பெயிண்ட் பண்ணுறதே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற எந்த ஒர்க்கு நம்ம சொன்னாலும் கொஞ்சம் நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு பொம்மைக்கு பெயிண்ட் பண்ணணும் இல்லைன்னா கலர் ஏதாவது அடிக்கணும் அப்படின்னாவே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. கிளாஸஸே வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப போரிங்காக இருக்குன்னு குழந்தைங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் பீரியட் வந்து கலரிங் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவங்களோட அந்த காலையில் ஏர்லி மார்னிங் ஸ்கூல் வரும்போது அவங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த கலர் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க ஃபேஸில் வர சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸ்கூல் விட்டு வந்து அந்த டயர்டு கூட இருக்காது, நான் பண்ணுறேம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் ஒரு
நம்ம வந்து எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்கும். நம்மளும் வந்து சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலை செஞ்ச மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ளே இல்லைன்னா மைதா மாவு, நான் அரிசி மாவில் கூட பண்ணியிருக்கேங்க. மைதா மாவு இல்லையா, மைதா மாவு தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு பச்சரிசி இருக்குது, அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் தண்ணி ஊற்றி அதில் கூட ஏதாவது பூ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட நான் ட்ரை பண்ணேன். வேணும்னா கம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபெவிகோல் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒன்று செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஆர்வமாக இருக்கும், அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய சர்ச் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே அது ஆர்வமாக இருக்கும். மற்ற எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. மெயினாக வந்து வெயிட் லாஸ், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்குறது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன் வெயிட் லாஸ் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நான் ரொம்ப ஃபேட்டாக இருந்தேங்க. இப்போ வந்து என்ன நான் பிஸியாக வச்சுக்கிட்டதுக்கப்புறம் வந்து நல்லா வெயிட் லாஸ் கம்மியாக இருக்குது. டயட் ஃபாலோ பண்ணுறதா இல்லை, வாக்கிங் போகிறேன்னா இல்லை, வீட்டில் தான் இருக்கேன், வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதை வைக்கும்போது என்னென்னா, நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஸ்நாக்ஸ் நிறையா சாப்பிட்டு டிவி பார்ப்போம், இல்லைன்னா மொபைல் யூஸ் பண்ணுவோம். இதை எப்படின்னா, நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், தண்ணி வந்து அதிகம் குடிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து தாகம் எடுக்காது, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஏதாவது காரமாக சாப்பிட்டா இல்லைன்னா அப்பப்போ கொஞ்சம் தண்ணி குடிப்போம், அவ்வளோதான். இதே நம்ம இந்த மாதிரி பிஸியாக வச்சுக்கும்போது தண்ணி கை கழுவ எழுந்திரிப்போம் இல்லையா, அப்போ வந்து நிறைய தண்ணி குடிப்போம். ஸோ மற்ற டைமில் எப்படின்னு தெரியாது. எனக்கு வந்து இந்த க்ளே ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணிவிட்டு எந்திரிச்சு அடிக்கடி நான் கை கழுவுறேன் அப்படின்னா கை கழுவும் போதெல்லாம் தண்ணி குடிச்சிக்கிறது. ஸோ அது வந்து எனக்கு இன்னும் ஒரு ஹாப்பினஸ் தான் இருந்துச்சு. பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை வந்து நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்க ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுங்கள், க்ளேயில் இந்த மாதிரி பண்ணுங்கள், இது நல்லா இருக்கா, அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு குழந்தைங்க ஸ்கூல் பேக்கில் கீ செயினாக யூஸ் பண்ணலாம். ரிலேட்டிவ்க்கு யாருக்காவது பர்த்டே கிஃப்ட் பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி க்ளேயில் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம். இது ஒரு சின்ன பிஸ்னஸாக கூட பண்ணலாம். பக்கத்தில் யாருக்காவது கீ செயின் வேணுமா, இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். உங்களோட செலவுக்கு நீங்கள் இதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.